இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போட்டியில நேரா மோதாம இப்படி கோல மாதிரி ஒரு காலை உடைச்சிருக்கீங்க. ஏய் 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 இருடா. அண்ணே, இவன் யார் என்னன்னு தெரியல. வெளியூர்ல இருந்து வந்து உங்களை குத்த சொல்லிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவன் கை காலை உடைச்சு வெளில தூக்கி போட்டுறேன். ஏய் அவசரப்படாத. வீடு தேடி வந்திருக்கவங்க மேல கை வைக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையாரு. என்ன அந்த வெத்து பாய சரவணனுக்கு வக்கடத்தை வாங்கிட்டு வந்திருக்கியா? நீ யாரு அதெல்லாம் கேட்கறதுக்கு? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா அவனை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம உள்ளூர் விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது. அப்படியா? அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்கும் தெரியும்ல? ஏன் அதையும் கொடுத்துதான் பாரு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போட்டியில ஜெயிச்சு ஊர்க்காரங்கள கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட வைப்பேன்னு சொல்லுவான். இன்னைக்கு கோயிலுக்குள்ள வான்னு சொல்லுவான். விட்டா நாளைக்கு என் வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் கூட பண்ணுவான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நான் என்ன கேன பயலா? டேய் முத்துப்பாண்டிடா, பசங்க கிட்ட அவனை காலி பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். இவனுங்க தான் அவன் மேல பரிதாபப்பட்டு காலை உடைச்சிருக்கானுங்க. கால் இருந்தா தானே கபடி எல்லாம் விளையாட முடியும். அதான் கால் உடைச்சிட்டானுங்க. இது பாரு, நியாயம் தர்மம் பேச இது கோர்ட் இல்ல. இங்க நான் வச்சதான் சட்டம். என்ன மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. கோயிலுக்குள்ள யாரு வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்க ஊர்க்காரங்க காலங்காலமா வெளியே நின்று தான் சாமி கும்பிட்டு போறாங்க. இப்பவும் அப்படியே போக வேண்டியதானே? இப்ப என்ன அவங்களுக்கு திடீர்னு கோயிலுக்குள்ள போகணும்னு ஆசை வந்துருச்சு? அந்த ஆசையை இப்பவே கிள்ளி எறியறதான் நல்லது. இல்லன்னா அது மரமா வளர்ந்து நிக்கும். அதான் அதிரடி ட்ரீட்மெண்ட் கொடுத்து யாருக்கு அந்த நினைப்பே வராம பண்ண. நான் இப்ப சொல்றேன், நீங்க சரவணன் காலை உடைச்சதால இந்த கபடி போட்டி நடக்காதுன்னு நினைக்காதீங்க. சரவணனுக்கு பதிலாக இந்த மேட்ச்ல இன்னொரு ஆளை நான் இருக்கிறேன். இந்த மேட்சை நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். உங்களால முடிஞ்ச அதை தடுத்து பாருங்க.